வணக்கம். ஸ்பைசி நெய்தல் சமையலறையில் உங்களுடன் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கடல் பச்சை ஆளி. இது வந்து கடலில் இருக்கும். பச்சை ஆளின்றது கடலோட கரையில் அந்த அலை அடிக்குது பார்த்திங்களா, நம்ம காலை நினைக்கும் போது நிற்கிற இடத்துக்கிட்ட அந்த மண்ணில் அலை அடிக்கிற இடத்துல இது இருக்கும். இந்த பச்சை ஆளின்றது இது ரொம்ப மெடிசினபிள் வர்த்துள்ள ஒரு நல்ல ஃபுட்டு. எதனாலனா இது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சூடாக இருக்க உடம்புக்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ கூலிங்கானது. இதை இப்போது அந்த மாதிரி பிடிச்சதை நல்லா தண்ணியில் போட்டு அலசுகிறாங்க. இது ஒரு ஷெல் டைப்பில் இருக்கும். இதை தண்ணியில் நல்லா இது அலசணும். எதனாலனா இது அலை அடிக்கும்போது இப்படி கொஞ்சம் வெளியே அப்படி ஓப்பன் ஆகி தண்ணி வரும்போது ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க அதுக்குள்ளே ஒரு ஸ்கின் இருக்கும். அது வெளியே இப்படி இப்படி உள்ளே போகும், அது சுவாசிக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுனா கடல் மண் சில உள்ளே போயிடும். அதனால் 2-3 தடவை நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு இதை அலசணும். இது ஒன்றும் கிடைக்கக்கூடா முடியாத சாமான்லாம் இல்லை. நீங்கள் ஷீஷோ போனீங்கன்னா கூட நீங்கள் காலால் இப்படி சீண்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அப்படியே இருக்கும். இதை இப்போ இந்த மீன் விற்கிறவங்க அவங்கெல்லாம் கூட இதை பிடிச்சிட்டு விற்கிறாங்க. ஏன்னா நிறைய இந்த யூடியூப்லலாம் இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய இப்போ மீன்லாம் விற்கிற இடத்துல கூட இதெல்லாம் விற்குது. நம்ம பார்த்தோன்னா இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா 4-5 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை அவிக்கணும். இது என்னென்னா இந்த டைம் பாஸ்க்காக பசங்கள்லாம் போய் குளிச்சுட்டு இதை பிடிச்சி அவங்க செய்கிறதுனால அவங்க அங்கேயே வச்சு ஒரு அன்னக்குடையில் வேக வைக்கிறாங்க. இதே நீங்கள் வீட்டிலனா என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ இல்லைனா ஒரு குக்கர்லையோ வச்சு 2-3 சத்தம் வச்சிங்கன்னா இது வெந்துடும். ஓப்பன் அது வெந்துருச்சுன்றதுக்கு என்னென்னா அது ஓப்பன் ஆகிக்கும். அந்த ஷெல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்ற பதம், அதான் அதோட பதம். அதுக்குள்ளே அது ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிறது வெந்து அப்படியே இருக்கும். அதுதான் இதோட பதம். இது அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அந்த தண்ணி சூடாக இருக்க தண்ணியை நல்லா இருத்து ஆற வச்சுட்டு, ஏன்னா நம்ம கையால் அதை ஓப்பன் பண்ணணும்ல, அதை நல்லா அந்த தண்ணியை எடுத்துட்டு அதை உள்ளே இருக்க ஸ்கின்னை எடுத்து க்ளீன் பண்ணுற வேலை தான் இது. எப்படி செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் நான் பாத்திரம்னு ஒரு லிங்க் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் நான் செஞ்சுருப்பேன். அந்த பாத்திரம்னு திருவோடு பாத்திரத்துக்குள்ளே இருக்க அந்த ஸ்கின்னை எப்படி செஞ்சுருப்பேன்றதை நான் காட்டியிருப்பேன். அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை போய் பார்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். இது எங்கே கிடைச்சாலும் இது வாங்கிங்க. இதெல்லாம் கிடைக்க அபூர்வமான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. அதனால் இதெல்லாம் எங்கே கிடைச்சாலும் சரி, கிடைச்சோன்னா வாங்கி இதை அப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நிறைய அந்த ரோட் சைட் ஃபுட் விற்கிற இடத்துலலாம் இதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அவ்வளோ இதுக்கு இப்போ வாண்டட் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஓப்பன் ஆனதுக்குள்ளே இப்படி தான் அந்த ஸ்கின்னு இருக்கும். இந்த ஸ்கின்னை இப்படி எடுத்துகிட்டு இப்படி பிச்சிங்கன்னா வந்தோடனே அந்த பேக் சைடில் பிளாக்காக தெரியுது பார்த்திங்களா, அதை இப்படி ஓப்பன் பண்ணால் அந்த அமுக்கி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அது வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குடல் மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு அதை எடுத்துட்டா க்ளீனிங் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. இது ஒன்றும் பெரிய பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அது அப்படி ஓப்பன் ஆகலைனாலும் பிரித்தா ஓப்பன் ஆகிடும். இப்போ ஒரு அன்னை கூட நிறையா அவங்க அவிச்சாங்க. அவிச்சதே எவ்வளோ இருக்குன்னா ஒரு இந்த பிளேட் நிறையா தான் வரும். நிறைய அவ்வளோ குட்டி குட்டியாக தானே அது உள்ளே இருக்குது, அது அவ்வளோதான் வரும். இதை என்ன பண்ணணும், இதை எடுத்ததையும் நல்லா 4-5 தடவை அலசணும் நல்லா திருப்பி. ஏன்னா மண் ஏதாவது கடல் மண் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு மிளகு சீரகம் போட்டு அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதோ சமையல் உங்களுக்கு செய்ய வரும்னா இது ஒன்றும் பெரிய சமையல்லாம் இல்லை. மிளகாத்தூள் போடாமல் மிளகு சீரகம் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்திங்கன்னா இந்த பச்சை ஆளின்ற இந்த சீ ஃபுட்டை செஞ்சிடலாம். இதெல்லாம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. அவாய்ட் பண்ண வேணாத ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்பைசி நெய்தல் சமையலறைக்கு சப்ஸ்கிரைப்